ஹலோ கைஸ். ஸோ நீட் 2025 எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் கட் ஆஃப் வந்து 100 மார்க்குக்கு மேலே டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன பேசிஸில் அண்ட் எவ்வளோ மார்க் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அது எல்லாமே வந்து வித் டீட்டெயில்டாக நான் அனலைஸ் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 92.5% இண்டிவிஜுவல் கேட்டகரியோட கட் ஆஃப் என்ன தான் இருக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ சார் நீங்கள் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2024 என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% ரிசர்வேஷனுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 651 மார்க் வந்து இருந்துச்சு, இசிக்கு 620 மார்க், இசிஎம்க்கு 612, எம்பிசி கேட்டகரிக்கு 603 மார்க் வந்து இருந்துச்சு, எஸ்சி கேட்டகரிக்கு 536 மார்க், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 463 மார்க், எஸ்டி கேட்டகரிக்கு 488 மார்க். ஸோ இதுதான் லாஸ்ட் இயரோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5%க்கான கட் ஆஃபாக வந்து இருந்துச்சு. மேசிவ் இன்க்ரீஸ் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து இருந்துச்சு. ஓகே, இந்த வருஷம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது, அதான் 100க்கு மேலே டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன தான் இருக்கலாம்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 540 to 550 மார்க் வந்து இருக்கலாம், பிசி கேட்டகரிக்கு 505 to 520 இந்த மார்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சேஃபர் சைடில் வந்து இருக்கீங்கன்னு. பிசிஎம் கேட்டகரிக்கு 495 to 505 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கலாம், எம்பிசி கேட்டகரிக்கு 490 to 500 மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 400 to 410 மார்க், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 350 to 370 மார்க், எஸ்டி கேட்டகரிக்கு 345 to 360 மார்க். ஸோ இதுதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% ரிசர்வேஷனுக்கு இந்த வருஷத்துக்கான கட் ஆஃபாக இருக்கலாம். ஸோ இதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கு லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் 607 இருந்துச்சு, பிசி கேட்டகரிக்கு 584, பிசிஎம் கேட்டகரிக்கு 579, எம்பிசி கேட்டகரிக்கு 574, எஸ்சி கேட்டகரிக்கு 494, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 427 அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 413 மார்க் வந்து லாஸ்ட் இயர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கான கட் ஆஃபாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் என்ன கட் ஆஃபாக இருக்கலாம் ஃபார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கு 92.5% ரிசர்வேஷனுக்கு? ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 510 to 520 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கு. இசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 470 to 490, பிசிஎம் கேட்டகரிக்கு 470 to 485, எம்பிசி கேட்டகரிக்கு 460 to 480, கேட்டகரிக்கு 380 to 410, எஸ்சிஏக்கு 320 to 350, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 300 to 330. ஸோ இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஸோ ப்ரெடிக்டபிள் கட் ஆஃப் மார்க்காக வந்து இருக்க போகுது. இப்போ டீட்டெயிலாகவும் வேறு இண்டிவிஜுவல் காலேஜுக்கு என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் எல்லாருமே போடக்கூடிய ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து டென்டேட்டிவ் அஸ் வெல் அஸ் ப்ரெடிக்டபிள் ஒரு கட் ஆஃப் தான். பேஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கட் ஆஃப். அஃபிஷியல் கட் ஆஃப் எப்போ டிசைட் ஆகும்னா ஒன்ஸ் உங்களோட மார்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகும்ல, அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ அவங்களே தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு லாஸ்ட் இயர் எந்த ஜென்ரல் ரேங்க் அண்ட் எந்த ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து போடக்கூடிய கட் ஆஃப் டேட்டான ஒரு கட் ஆஃபாக வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.